அன்னைக்கு நியூஸ் அப்டேட் பார்க்கலாம்னா அந்த நாளே ஓட மாட்டேங்குதுப்பா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது மக்களின் தளபதி. வசூல் சக்கரவர்த்தி, பாக்ஸ் ஆபீஸ் கிங், தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரம், இப்படி தளபதி விஜய் சினிமாவில் படைச்ச சாதனைகளை இன்னைக்கு வரைக்கும் கோலிவுட்ல யாராலையும் அசைக்க முடியல. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா போதும், உலக அளவுல தியேட்டர்ல எல்லாமே திருவிழா கோலம் தான். ஆனா 34 வருஷத்துக்கு முன்னாடி இதே மெட்ராஸ்ல இவரோட முதல் படம் ரிலீஸ் ஆனப்போ தியேட்டர் வாசல்ல 4 பேர் கூட இல்ல. இவரெல்லாம் ஒரு மூஞ்சியா, இவரெல்லாம் ஒரு ஹீரோவா, இவருக்கு எதுக்கு வேண்டாத வேலைன்னு அன்றைக்கு இருந்த முன்னணி மீடியாக்கள் கடுமையான உருவ கேலி செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு யாரோ வராங்க. ஆனால் இன்னைக்கு அதே மீடியாக்கள் அவரோட ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காகவும் அவர் போட போகிற ஒரு ட்விட்டுக்காகவும் விடிய விடிய கேமராக்களோட காத்துட்ருக்காங்க. தம்பி, சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் உச்சம் தொட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் 60 வருஷ திராவிட அரசியல் வரலாற்றையே ஒற்றையால் மாற்றி எழுதி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு இன்னைக்கு தமிழக முதல்வர் நாற்காலியில் சார் ஜோசப் விஜயா உட்கார்ந்துருக்காரு. அது எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு வெறும் சினிமா கவர்ச்சி மட்டும்தான் காரணமா, இல்லை அதுக்கு பின்னாடி மிரட்டலான மாஸ்டர் பிளான் எதுவும் இருக்கா? இதுதான் 100 எபிசோடுகள் கொண்ட அன்டோல் ஹிஸ்ட்ரி தொடரோட ஃபர்ஸ்ட் எபிசோட், மக்களின் தளபதி. கரெக்டா சொன்னீங்க. பிளான் இல்லாம விஜய் அண்ணா இங்க வரல. 1992 டிசம்பர் 4 நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆச்சு. 18 வயசு பையன், அவரோட அப்பா S.A. சந்திரசேகர் இயக்குன படம் தான் இந்த நாளைய தீர்ப்பு. ஆனா படம் படுதோல்வி அடையுது. படம் தோத்ததை விட பெருசு, அப்ப இருந்த ஒரு முன்னணி வார இதழ் இவரெல்லாம் ஒரு ஹீரோவா, இவரை பார்க்க தியேட்டருக்கு காசு கொடுத்து வரணுமா அப்படின்னு ரொம்ப மோசமா உருவக்கேலி செஞ்சு விமர்சனம் எழுதுனாங்க. அந்த வரிகளை படிச்சுட்டு மனசு தாங்காம ஒரு ரூம்குள்ள போய் பயங்கரமா அழுதுருக்காரு விஜய். ஆனா அங்கதான் விஜய் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாரு. உன் திறமை நிராகரிக்கப்படும் போது அழக்கூடாது, கடுமையா உழைக்கணும். தம்பி, நீ நாளை தீர்ப்பு முடிஞ்ச உடனே அடுத்த படத்துக்கு போயிடுவேன். ஆனால் அங்கே தான் ஒரு அன்டோல் டைம் கேப் இருக்குது. நாளை தீர்ப்பு ரிலீஸ் ஆனது 1992 டிசம்பர். அவரோட அடுத்த படம் செந்தூரபாண்டி வந்தது 1993 டிசம்பர். நடுவில் சரியாக ஒரு வருஷம் கேப் தம்பி. முதல் படம் தோற்றதுக்கப்புறம் ஒரு புது பையனுக்கு அடுத்த வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடதில்லை. மீடியாவோட அந்த அவமான வடுக்களை தாங்கிக்கிட்டு விஜய் என்கிற 19 வயசு இளைஞன் தன் உடம்பை ஃபிட்டாக்கிக்கிறது, நடனத்தை இன்னும் வெறித்தனமாக கற்றுக்கிறது, நடிப்பு, பாடி லாங்குவேஜ்னு தன்னை அக்கு வேறா ஆணி வேறா செதுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட சைலண்ட் பிரேக் தான் அந்த ஒரு வருஷம். அண்ணே செம்ம பாயிண்ட்ண்ணே. அந்த ஒரு வருஷத்தோட கடுமையான உழைப்புக்கு அப்புறமா தான் அப்பா SAC ஒரு பிரம்மாண்டமான கமர்ஷியல் பிளான் பண்ணுறாரு. தமிழ்நாட்டோட BNC சென்டர் தியேட்டர்களில், அதாவது கிராமப்புறங்களில் வசூல் சக்கரவர்த்தியா மக்கள் எல்லாராலையும் கொண்டாடப்படுற புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாரை இந்த படத்துக்குள்ள கொண்டு வராரு. இங்கே தான் தம்பி நம்ம SACயோட தூர நோக்கு சிந்தனையை கவனிக்கணும். அப்போது விஜயகாந்த் சார் உச்சக்கட்ட மார்க்கெட்டில் இருக்கார். அவர் நினச்சிருந்தா ஒரு புது பையன் கூட, அதுவும் முதல் படம் தோத்த ஒரு பையன் கூட நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் SAC மேலே இருந்த நட்புக்காகவும் தம்பி விஜய் நல்லா வரணுங்கிற அந்த மனசுக்காகவும் படத்தில் அண்ணனா நடிக்க ஒத்துக்கிட்டார். படத்தில் விஜயகாந்த் சாருக்கு ஜோடியா கௌதமியும் நம்ம விஜய்க்கு ஜோடியா யுவராணியும். படம் ரிலீஸ் ஆனப்போ கேப்டனை பார்க்க தேட்டருக்கு வந்த கூட்டம் அப்படியே அந்த படத்தில் துடிப்போடு நடித்த நம்ம விஜயோட டான்ஸையும் ஆக்ஷனையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாண்ணே, படத்தில் விஜயகாந்த் சாருக்கும் நம்ம தளபதி விஜயனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் இருக்கே, தியேட்டரில் குடும்பங்களை அள வச்சு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ணே அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்த எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு. முதல் படத்தில் விஜய் வேணான்னு சொன்ன அதே விநியோகஸ்தர்கள் செந்தூரபாண்டி படத்தோட வசூலை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. விஜயோட கரியரில் முதல் கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் சக்ஸஸ்னா இந்த செந்தூரபாண்டி தானே. நிச்சயமா இதில் இன்னொரு சுவாரஸ்யமான அரசியல் பின்னணி இருக்குது தம்பி. விஜயகாந்த் சார் அன்னைக்கு விஜய்க்கு கை கொடுத்து தூக்கி விட்டார். அதே விஜய் 2011 சட்டமன்ற தேர்தலில் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு சேர்ந்து விஜயகாந்த் சாரோட தேமுதிக கட்சி மிகப்பெரிய எதிர்கட்சியாக மாறுறதுக்கு தன் ரசிகர் மன்றம் மூலமாக கிரவுண்ட் ஒர்க்கில் சப்போர்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, தளபதி விஜய் தன்னோட அரசியல் கட்சி அறிவித்தப்போ கேப்டன் விஜயகாந்த் சாரோட நினைவிடத்துக்கு நேரில் போய் ஆசி வாங்கினார்.
சினிமாவில் ஆரம்பித்த அந்த அண்ணன் தம்பி பாசம் 30 வருஷம் கழிச்சு அரசியல் வரைக்கும் தொடருது பார்த்தியா, அதுதான் விஜய். செந்தூர பாண்டிக்கு அப்புறமா தான் அண்ணனோட ட்விஸ்டே. 1996 இயக்குனர் விக்ரமனோட பூவே உனக்காக படம் வருது. அது வரைக்கும் ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்ட விஜய தமிழ்நாட்டு குடும்பங்கள், குறிப்பா பெண்களோட செல்ல பிள்ளையா மாத்துச்சு. காதலுக்கு மரியாதை படம் வந்தப்போ ஆல் கிளாஸ் ஆடியன்ஸும் விஜயோட ரசிகர்கள்லாம் மாறினாங்க. அதுக்கப்புறம் திருமலை, கில்லி, போக்கிரி தியேட்டர்ல ஃபுல்லா திருவிழா தான். கில்லி படத்தின் மூலமா தமிழ் சினிமால முதலா தமிழ்நாட்டில் 50 கோடி வசூல் செஞ்சவர் நம்ம தளபதி. பாக்ஸ் ஆஃபீஸில் விஜய் அசைக்கவே முடியாதுங்கிற சகாப்தம் உருவான காலம் அது. உண்மைதான். சினிமாவுக்கு பின்னாடி அவர் வேற மாஸ்டர் பிளான் ஒன்று வச்சுருந்தார். 2009 தன்னோட ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினார். அது வெறும் பேனர் கட்டுற மன்றமாக இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா பால், ரொட்டி வழங்குறது, ரத்த தானம் பண்ணுறது, பசியில்லா தமிழகம்னு விலையில்லா உணவுகள் நடத்துறதுன்னு அடித்தட்டு மக்களோட கனெக்ட் ஆனார். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் பூத் கமிட்டி போல் கிளை வாரியாக பிரித்து நிர்வாகிகளுக்கு ஐடி கார்டு கொடுத்து பக்கா கார்ப்பரேட் அரசியல் கட்சிக்கான கட்டமைப்பை விஜய் 15 வருஷத்துக்கு முன்னாடியே தயார் செஞ்சுருந்தார். அங்கே தான் தமிழ்நாட்டோட வருங்கால தலைவன் சைலண்டாக உருவெடுக்கார். ஆனால் அண்ணன், இந்த அரசியல் பயணம் அவ்வளோ ஈஸியாக இல்லையே. 2013 தலைவா படத்தோட ரிலீஸ் டைமில் டைம் டு லீடுன்னு டேக்லைன் வச்சதுக்கு தியேட்டர்களில் வெடிகுண்டு மிரட்டல் வந்து படம் முடங்குற சூழல் வந்துச்சு. அப்புறம் மெர்சல், சர்கார் இந்த படங்களில் ஜிஎஸ்டி மற்றும் இலவசங்களுக்கு எதிராக பேசினப்போ ஆளுங்கட்சியினர் கொடுத்த அழுத்தங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்போ தளபதி விஜய் எவ்வளோ வழிகளை தாங்கியிருக்கார். விமர்சனங்களும் தடைகளும் தான் தம்பி ஒரு தலைவனை உருவாக்கும். தன்னை சுற்றி என்னென்ன சதி நடக்குது, யார் யார் துரோகம் பண்ணாங்கன்னு எல்லாத்தையுமே கவனித்தார். என் சினிமா கேரியரோட உச்சத்தில் வருஷத்துக்கு 150 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற அந்த நாற்காலியை உதறி தள்ளிட்டு மக்களுக்காகவே வரேன்னு 2024 தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒற்றை கட்சியாக களமிறங்கி கூட்டணி கட்சிகளின் ஆதரவோட இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காரு. சினிமாவில் வசூல் சக்கரவர்த்தியாக இருந்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஒரு சாதாரண 18 வயசு பையன் 34 வருஷத்துல தமிழ்நாட்டோட முதலமைச்சராக மாறின இந்த பிரம்மாண்டமான பயணத்துக்கு பின்னாடி எத்தனையோ துரோகங்கள், ரகசியங்கள், கண்ணீர்கள் இருக்கு.